அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சாதா மனுஷங்க உயிரை கேட்டு தான் நடப்பாங்க. ஆனால் மகான் ஆன்மாவை கேட்டு நடப்பாங்க. அப்போ அது ஆன்மாவை கேட்டு நடப்பாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு ஆன்மான்னுட்டு அதை போய் கேட்கணும்னு எப்படி நம்ம அந்த நிலைக்கு நீ இப்போ எத்தனை பசங்க உனக்கு? 2 பசங்க சார். 2 என்ன வயசு? ஒன்று 8 வயசு. அவங்கள கம்ப்யூட்டரில் விட்டு நீ செய்கிற வேலையை செய்ய சொல்லு. செய்வாங்களா? ஏன் அவங்களும் குழந்தைங்க தான், நம்ம செய்யட்டோமே. நீ வளர்ந்து நீ படித்து உனக்கு அனுபவம் வந்த பிறகு தானே அதை செய்கிற. மகானுடைய நிலை அப்படி தான். அவன் தன்னுடைய உயிர் ஜீவன் 3ஐயும் ஒன்றாக்கின பிறகு தான் ஆன்மாவை அறிய முடியும். அப்படி அறிஞ்சதால் அவன் அதை பற்றி கேட்டு நடக்கிறான். அறிவுன்றது மனிதனுக்கு 2 அறிவு இருக்குது. சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது, பேரறிவுன்னு ஒன்று இருக்குது. ஆன்மாவோடு இருக்கிறது பேரறிவு, மனசோடு இருக்கிறது சிற்றறிவு. மனுஷன் சராசரி மனுஷன் மனம் சொல்கிறபடி சிற்றறிவு சொல்கிறபடி நடப்பான். அதில் இன்பம் துன்பம் எல்லாம் வரும், நன்மை தீமை எல்லாம் செய்வோம். ஆனால் ஆன்மாவுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அதனால் மகான்கள் ஆன்மாவை அறியக்கூடிய சக்தி கிடைச்சது. அஞ்ஞானிக்கு ஆன்மாவை அறியக்கூடிய சக்தி கிடைக்காது. ஆன்மாவை அறிகிற சக்தி உனக்கு கிடைச்சதுன்னா உன் குழந்தை உனக்கு தெரியாது, கண்ணுக்கு உன் புருஷன் உனக்கு தெரியாது, உன் தொழில் உனக்கு தெரியாது, உன் குடும்பம் உனக்கு தெரியாது. எல்லாரும் என் குழந்தை, என் புருஷன், என் குடும்பன்றதெல்லாம் மறந்து போயிடுவேன். உலகமே நான் தான், உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்ற நிலைக்கு வந்துடுவேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி குழந்தை இறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனால் தாய் தகப்பனை பார்க்கல. அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இருந்துமே எனக்கு இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன், அதனால் நீ கவலைப்படாத, உன் குழந்தை நல்லபடியாக போய் அடுத்த இதுக்கு உன் குழந்தை இதுவாயிட்டா. அவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு உபதேசம் நான் வாங்கியிருக்கேன் ஐயா. ஒரு 2 மாதம் நான் பாடம் பண்ணேன். எனக்கு மன அமைதி எனக்கு நல்லா கிடச்சிது. இப்போ எது மேலேயும் எனக்கு நாட்டம் போகல. சந்தோஷம் வந்தாலும் எனக்கு தெரியலை, துக்கம் வந்தாலுமே எனக்கு தெரியலை. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். அப்போது நான் ஒரு மாதம் கழித்து அவங்களுக்கு திருப்பி நான் கால் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு பையன் இருக்கான், ஆனால் அந்த ஒரு மன வேதனை அவங்களுக்கு இருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்றது எனக்கு தெரியலை. ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், சிற்றின்பம் பேரின்பம். நம்ம இவ்வளோ காலமாக சிற்றின்பம்ன்ற வட்டத்துக்குள்ள அப்பா அம்மா உறவினர்கள்ன்ற வட்டத்தில் நம்ம இருந்தோம். இப்போ மகன் நம்மளுக்கு இல்லை, இப்போ நம்ம பேரின்பத்துக்கு நம்ம போகிறோம், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத நான் சொன்னேன். அது சரியா தவறான்றது எனக்கு தெரியலை. உங்கள் மனசில் ஏற்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுதான் புரிஞ்ச அளவுக்கு கரெக்டு தான். நான் இப்போ தான் வந்திருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு? ஐயா கூட நம்ம இருந்திருக்கோம், அவருடைய நிறைய பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வர சொல்ல, இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கோவில் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளை தனியாக பண்ண சொல்கிறாரா அப்படின்றத கொஸ்டின் எனக்கு இப்போ வருது. எதுக்கு சாமி வந்தீங்க? இந்த ஞானம் கரைப்படாமல் இறைவன்கிட்ட இருந்து ஐயாவுக்கு கிடைச்சது. அவருடைய 60 ஆண்டு கால உழைப்புக்கு இறைவன் தந்த பரிசு ஐயாவுடைய கலை. இந்த கலை களங்கமே இல்லாமல், அதில் வேற ஒரு விஷயத்தை புகுத்தாமல் ஐயா நமக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே இதை தேடி வர எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடமை அதை நடத்துகிறவங்கள சார்ந்தது. புரியுங்களா? அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? 2 விஷயந்தான். ஐயா இல்லாத இடம் அரண்மனையாக இருந்தாலும் நமக்கு எந்த வகையில் உதவ போகிறது இல்லை. இன்னொரு விஷயம், ஐயாவோட கலையை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொன்னால் நாம் இருக்க தகுதி இல்லை. அப்போ காப்பாற்றணும்னா நாம் சுயமாக இருந்து வந்தால் மட்டும்தான் இந்த ஐயாவோட கலையை வேற ஒரு பல கலைகளெல்லாம் மிச்சர் போட்டு வச்சுக்கிற மாதிரி அங்கே வாங்கின பாடம் இங்கே வாங்கின பாடம் இப்படி பல பாடங்களை புகுத்தக்கூடிய அந்த விஷயமத்தெல்லாம் நாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட்டு நாம் நீங்கி நம்ம வழியில் சிறப்பாக போகணும். ஏன்னா இந்த பாடம் ஆசையை அழிக்கக்கூடிய பாடம், ஆசையை வளர்க்க விடாத பாடம்.
ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு தேடி வந்துக்கிற என் மக்களுக்கு இந்த பாடத்தை கொடுக்காம ஆசையை வளங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுங்க அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய பாடங்களை கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எதை தேடி வந்தாங்களோ அது கிடைக்காம எதை விடணும்னு வந்தாங்களோ அதையே அவங்கள வந்து சேரும். ஆசையை விடணும் வந்தவங்களுக்கு ஆசையை வளர்க்கறதுக்கு எதுக்கு பாடம்? ஏற்கனவே ஆசையாக தானே இருக்கிறேன், ஆசை பாசன காமத்தில் இருக்கிறோமே. இதெல்லாம் விடணுன்றது தான் ஐயாவுடைய பாடம். இதை நம்மளால் ஒரு இடத்துல சாதிக்க முடியலன்னா அங்கே சண்டை போகிறத விட இதை எங்கே இருந்தால் செய்ய முடியுமோ அதை நோக்கி நம்ம நகர்றது மட்டும்தான் இது எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா ஞானம்ன்றது ஒரு விஷயம் சரியாக வரலன்னா அதுங்கிருந்து விலகி வர்றதுக்கான தைரியம் வேணும். புரியுதுங்களா? அப்போது நமக்கு மாட மாளிகை கூட கோபுரம் எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு குடிசையாக இருந்தால் கூட இந்த ஞானத்தை நம்மளை தேடி வரக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு ஐயா கொடுப்பாரு. அதனால் நம்மளால் எல்லாத்தையும் பண்ணவும் முடியும். கலையை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தால் ஐயாவுக்கு எந்த குறையுமே இல்லாமல் அவரோட புகழை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகலாம். கலை கெட்டு போனால் ஐயாவோட புகழுக்கும் கலங்கும், இந்த கலையும் வீடு பேரா காட்டாது. நீங்க இது வரைக்குமே ஐயா பேசுனதை எடுத்து நீங்க பேசல, நீங்க தனிப்பட்ட முறையில தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்போ நைட்ல எனக்கு தூக்கம் வராத சொல்ல நான் ஐயாவுடைய ஸ்பீச்சை போட்டுட்டு தான் நான் படுப்பேன். அன்னைக்கு எதிர்ச்சியா உங்களுடைய ஸ்பீச் அது கண்டினியூஸ் எனக்கு வந்தது. ஆனா எனக்கு வந்து நீங்க பேசுற மாதிரி எனக்கு தோணல, ஐயா பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐயா வந்து ஒரு நாள் உடம்பு முடியல. இவ்வளோ காலத்தில் ஒரே ஒரு 2 பௌர்ணமிக்கு ஐயா வர முடியாத ஒரு சூழ்நிலை. ரெஸ்ட் எடுத்தாகணுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடுத்துருவோம். அவரு ரெஸ்ட் எடுத்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, டேய் இந்த மாதம் நான் வரல போய் பேசுன்றார். போய் பேசினா அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு. நமக்கு பக்கு பண்ணி, ஏன்னா இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வெளிப்படையாக பேசுனதே இல்லை. நான் பேசி யாரும் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா நான் இருக்கிறேனானே யாருக்கும் தெரியாது. அப்புறம் நான் இருக்கிறேனானே தெரியாததில் நான் பேசி யாரும் பார்த்துக்க முடியாது. அப்போ ஐயா கிட்ட போய் கேட்குறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க ஈஸியாக, அங்கே ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்க, நான் ஒன்றுமே தெரியாமல் போய் பேசினா அது எடுபடுமா? சிங்கக்குட்டி தானே சார், சிங்கத்துக்கு வேற குட்டி பிறக்குமா? அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் நீ நினைக்காத, என்ன மாதிரி பேசணும்னு நீ எந்த வகையிலையும் முயற்சி பண்ணாத, நான் சொன்ன வேலையை நீ செய், பேச்சு தானாக வரும் அப்படின்னு. அந்த தைரியத்தில் தான் பேச ஆரம்பித்தோம். இந்த இனி வரைக்கும் பேசிக்கிறோம். இது எல்லாமே ஐயாவோட பிச்சை. ஏன்னா எல்லாமே சுயமாக வரணும். யாராக இருந்தாலும் காப்பி அடிக்கிறது தப்பு. அவர் அப்பா, என்னோட குரு, அவரை மாதிரியே அவர் சொன்ன பாடலையே சொல்லி விளக்கம் சொல்லலாம். சொன்ன அவருக்கு என்ன பெருமைக்குது? பெருமை இல்லையே. என் குருநாதரோட பெருமை இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணும்னா சீடனோட தகுதியை பார்த்து தான் குருவோட தகுதியை உலகம் சொல்லும். அப்போ நாம் எல்லாரும் கரை சேரும்போது இவங்கெல்லாம் கரை சேர்ந்துக்கிறாங்கப்பா அப்படின்னா அவரோட குரு எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்னு நாளைக்கு உலகம் கொண்டாடணும்னா நாம் இது அவ்வளோ சிரத்தையாக பண்ணணும். அந்த கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் இதை துணிஞ்சு தைரியமாக செய்கிறோம். அந்த தைரியத்துக்கு காரணம் நம்மளோட தைரியம் இல்லை, ஐயாவோட கருணை. அதே மாதிரி எனக்கு இப்போ நீங்கள் பேச சொல்ல எனக்கு இப்போ தோணுன விஷயம் ஒன்று, ஐயா இப்போ இல்லை நம்மக்கிட்ட, நம்ம வந்து கோவில் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அம்மாவுக்குமே முதல்ல நான் பார்க்கல, அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருக்க சொல்ல நான் அம்மாவை பார்த்தேன். அம்மாவுக்குமே நம்ம கோவில் கட்டணும் அப்படின்றது எனக்கு இப்போ தோணுன ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஐயாவை வந்து விடலைன்னா அவர் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாரா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க விடவே தான் ஐயா வந்து நீ பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நான் என் வழியில போறேன். ஆனா அவங்களுமே ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்காக நான் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்றேன். நான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் இருந்துடலாம். ஆனால் ஒரு மகானுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. மனுஷனாவது ஒரு நேரம் இப்படி இருப்பான், ஒரு நேரம் அப்படி இருப்பான்னு புரிஞ்சுக்கலாம். மகானோட கோலத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது இந்த மகானு எந்த வழியில் கூட்டு போனாலும் சலிக்காமல் அந்த வழியெல்லாம் போகணும்னா அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் இல்லைன்னா இது நடக்குமா?
நடக்கவே நடக்காது. அதான் போன மாதம் கூட சொன்னேன், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம். நாம் எல்லாரும் படித்ததை பார்த்துட்டு எழுதுனதை பார்த்துன்னு கையெழுத்து கும்புறோம், ஆகா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுக்கு காரணமான பொருள் எது? எழுதுகோல். அந்த மாதிரி ஐயா எழுத்தாக இருக்கிறாரு, எழுதுகோலாக அம்மா இருந்ததுனால தான் ஐயாவால் இந்த ஞானத்தை பரிபூர்ணமாக அடைய முடியுது. இப்போ அம்மாவுக்கும் நாளைக்கு நல்லதொரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சந்தோஷம் அப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க